ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொரிச்ச கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். பொரிச்ச கருவாட்டு குழம்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, நான் சொல்லித்தரேன் வாங்க. இந்த குழம்ப ஒரு தடவை மட்டும் உங்கள் வீட்டில் வச்சு கொடுத்து பாருங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை செய்யலாம் வாங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயா 4, 5 எடுத்து இந்த அளவுக்கு கீறி வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. காய் 2யும் போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 4, 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்ச நேரம் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததும் நம்ம கீறி வச்சுருக்க கத்திரிக்காயை முதல்ல போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாதி வெந்தால் மட்டும் போதும். முழுசாக வேக விட வேண்டாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். நம்ம இதை அப்படியே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்து வந்தோடனே இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம காய் அந்த அளவுக்கு பொரித்து எடுக்கிறதுனால குழம்புக்கு செம டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம எந்த கடாயில் காய் பொரித்தோமோ அதுலேயே 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 2ம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தை எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பும் டேஸ்ட்டாக வரும். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி 2 இதோட போட்டுக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த குழம்ப நானே தான் ட்ரை பண்ணி வச்சேன். ஏன்னா எங்கள் பெரிய பாப்பா கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வச்சு கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சுட்டேன். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த குழம்பு வச்சதுக்கான பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்குது, அதையும் பார்க்கலாம். இதுக்கடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்க கருவாட்டு துண்டுகளை இதோட சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போடுறதுனால கருவாட்டில் உள்ள பேட் ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னே 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும், அதை இதோட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டு இதுவுமே ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஏற்கனவே இது பாதி அளவுக்கு வெந்துருச்சு. மீதியும் நம்ம குழம்பு வைக்கும்போது வேகணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் இதை வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. புளி கொஞ்சமாக கரைச்சி இதில் ஊற்றி விட்டுருங்க. குழம்புக்கு புளி அதிகம் தேவைப்படாது, கொஞ்சமாகவே பார்த்து போட்டுக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க, பின்னாடி பத்தலைன்னா போட்டுக்கலாம். குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோடனே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். லேசாக ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி லேசாக ஒரு கொதி வந்தோடனே நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கியிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் கொதித்து வந்தாலே போதும். 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதித்து வந்தோடனே அடுப்பை சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இறக்கிக்கோங்க. எங்கள் பெரிய பாப்பா ஒரு நாள் வந்து, என்னம்மா குழம்புனாங்க. புளிக்குழம்பு தான் பாப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இடையில எங்கள் வீட்டுக்காரரு கருவாடு வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த கருவாட்டை எப்பட்றா வைக்கிறது, பெரிய பாப்பா சாப்பிடாது, நம்மளும் வேலைக்கு போகணும், நேரம் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இந்த கருவாட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு சொல்லி தான் இப்படி வச்சு கொடுத்தேன். எங்கள் பாப்பாவும் சாப்பிட்ருக்குறாங்க. அதுலேருந்து இந்த மாதிரி குழம்பு வைங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு சாப்பிடாம பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி வச்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. கவலையே வேண்டாம் உங்களுக்கு. நான் நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோவுமே என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக தான் போட்டிருக்கேன்.
அப்படி நீங்களும் உங்கள் குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.